முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இதுல ஒரு அற்புதமான மருத்துவ தகவல் இருக்கு. பித்தம் அதிகமாகி ஒரு சில வாமிட் எடுத்துனே இருப்பாங்க, பித்த வாந்தி. அதனால உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது, கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது, தகதகன்னு எரியுது, அரிக்குது, புளியப்பம் வந்தாக்க பித்தமா வருது, நெஞ்செல்லாம் புண்ணாயிருச்சு. இப்படி இந்த பித்தத்தை ஒரே நாளில் வெளியே கொண்டு வரக்கூடிய மருத்துவ குணம் இதுல இருக்கு. அடிக்கடி பயன்படுத்த வேண்டாம், பித்தம் அதிகமாகவும் பயன்படுத்தலாம். இது எனக்கு ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர், அனுபவம் வாய்ந்த ஒரு வைத்தியர் சொன்னார். என்னன்னா, இந்த கீரை இருக்குது இல்லைங்களா, இந்த கீரையை இப்படி உருவிக்கணுமா, ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி உருவிக்கணுமா. இப்படி உருவிக்கிட்டு இப்படி உருவிட்டு இதை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இல்லைனாக்கா அம்மியில் வச்சு அரைக்கணும். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ பெரிய உருண்டை வரும். இந்த உருண்டையை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மோர் இருக்குல்ல, ஒரு 1/4 லிட்டர் மோர் எடுத்து, நல்லா சிலிப்பி மோர் எடுத்து அந்த மோரில் கலந்து குடிச்சிடணுமா. குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் வாமிட் வரும் அப்படின்வாங்க. அந்த வாமிட் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளக்கிற ஒட்டுமொத்த பித்தம், தேவையில்லாத உடம்புல தேங்கி இருக்கிற பித்தம் எல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க. மோரில் சாப்பிடலாம் ஒரு மெத்தடு, ஒரு சிலர் தண்ணியில் சாப்பிடுவாங்க. இது அப்படியே ஊற்றி அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 100 ml இல்லை 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொலன்னு அரைச்சி அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வாமிட் வருமா. அந்த வாமிட் வரும்போது தேவையில்லாத உடம்புல தேங்கி இருக்க ஒட்டுமொத்த பித்தமும் வெளியே வருவாங்க. அதே மாதிரி முருங்கை நெட்டவன் வெறுங்கையோடு போவான்னு ஏன் சொன்னாங்கன்னா, இதனுடைய வேர்லிருந்து உச்சி வரைக்கும் இருக்கிற அதனுடைய தண்டா இருக்கட்டும், அதனுடைய இலையா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த குச்சி உருவணும் இல்லைங்களா, இந்த ஈக்கு, இது கூட மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு. இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஈக்கை மட்டும் இப்படி பிச்சு 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 போட்டு, பூண்டு, மிளகு, சீரகம், அதிமதுரம் தேவை இருந்தால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் திப்பிலி, இதெல்லாம் போட்டு சூப்பு பண்ணுற மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் தூதுவளை, உங்களுக்கு தேவையான மூலிகைலாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு உற்று நண்பனாக வேலை செய்யும். அந்த நுரையீரல் பிரச்சனைகளை மெல்ல மெல்ல சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூப் ரெடி. இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும் இந்த ஈக்கில். அதே மாதிரி இதோடைய காய் நமக்கு பயன்படும், சாப்பிடும்போது நல்ல சக்திகளை கொடுக்கும். இதனுடைய கீரைகள், வெளிநாட்டில் இதனுடைய கீரைகளை அடைச்சி விற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்கும்போது அதனுடைய விலை எவ்வளோன்னு. அதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 100 கிராம் 600 ரூபாய் இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைத்தளத்தில் நான் பார்த்தேன். ஆனால் இங்கே கேப்பரட்டு நிறைய இருக்குது, யாருமே கண்டுக்கிறதே இல்லை. வாரத்துக்கு 2 முறை சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், முக்கியமாக கால்சியம் கிடைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்கும், இரும்பு சத்து பற்றாக்குறை உள்ளவங்க, அனிமிக்கா உள்ளவங்க, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது இதனுடைய இதை பூவை போட்டு பாலில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது ஆண் மலட்டுத்தன்மை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இதனுடைய கோந்து இருக்கு இல்லைங்களா, இந்த கோந்தை பார்த்தீங்கன்னாக்கா மலட்டுத்தன்மை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மருந்தாக சேர்த்துறாங்க. இதனுடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, வேருக்கு மேலே தண்டு இருக்கு இல்லையா, இதில் ஒரு துளை போட்டுட்டு கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லைங்களா, வெத்தலை பாக்கு போடுவோம், கொட்டைப்பாக்கு, அது உள்ள வச்சுட்டு மேலே ஒரு ஆப்பு வச்சு அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு 48 நாள் கழிச்சு அந்த பாக்கை உடைச்சி நார்மலாக சாக்லேட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுப்பாங்க. வச்சுக்கும் போது இதனா வயகரா போல வேலை செய்யும் ஆண்மைக்கு அப்படின்றத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்படி இது எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்க மருத்துவ பயன்கள், உடலுக்கு சக்தியை தரக்கூடியது, உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது. அதே மாதிரி பசிக்குது, சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை உருவி வேக வச்சு சாப்பிட்டோம்னா பசி போயிடும், உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும், நீர்ச்சத்து கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், விட்டமின் சி கிடைக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட மினரலையும் விட்டமினையும் கொண்ட அற்புதமான கீரைன்றதுனால தான் இது நமக்கு நம்முடைய பயன்பாட்டில் இருக்கட்டும், நம்ம உணவு முறையில் இருக்கட்டும், வாழையா தொடர்ந்து வருது. அதனால தான் இது முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது சாப்பிடும்போது வெறுங்கையோடு கோல் ஊனி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அதை விட்டுட்டு உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுக்கறதுனால அந்த கோலை வீசி போட்டு நல்லா நரம்பு எலும்பெல்லாம் நல்லா வலிமையா இருக்குது, உடல் ஆரோக்கியமா இருக்குது, சக்தியில எல்லாமே கிடைக்குது. அதனால கோலை வீசிட்டு போட்டு கையை வீசிட்டு ஜாலியா ஜம்முன்னு சூப்பரா நடந்து போகலாம். அந்த அளவுக்கு உடலுக்கு இளமையையும் உடலுக்கு வலிமையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்றதுனால ஒருவேளை இதற்கு
முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ட்டு தான் என்னோட பதிவாக இருக்குது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பேச விடாம நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சார் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க, மூலிகை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது முருங்கை சார் சொன்ன மாதிரி முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இதில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது சாப்பிடும்போது வயதான நேரத்தில் தடி கொண்டு போகிறாங்கல்ல, அந்த தடியை போட்டுட்டு நல்லா குழாவி அப்படியே நடந்து போவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியை உண்டாக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. அதுதான் சார் சொன்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்ன மாதிரி அயன் சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்குது, கால்சியம் இருக்குது. சாதாரணமாக ஒரு சமையலில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, இது இந்தியா முழுக்க தெரியாதவங்களே இருக்க முடியாது முருங்கைக்கீரை. அப்படி ஒரு அருமையான கீரை. நல்லா உருகி எடுத்துகிட்டு பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பிரட்டல் செய்வாங்க வீட்டில். அதே சில பேர் இந்த இது போட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேங்காய் போட்டு பண்ணுவாங்க, அவங்கவுங்க பாணியில் பண்ணி எப்படி சாப்பிட்டாலும் ஒன்று தான். சாப்பிடும்போது இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். சுகர் இருக்கிறவங்க 100% வாரத்தில் 3 நாளைக்காவது சாப்பிட்டாகணும். தினம் கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. சுகருக்கு அப்படி ஒரு சிறந்த மூலிகை. அதே போல் திடீர்னு இந்த தொண்டை கம்மல் ஏற்பட்டதுன்னா, கோல்டில் தொண்டை கட்டிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கசக்கி சாறு எடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு குழச்சிட்டு, நம்ம கிராம சைடில் பார்த்துருக்கலாம், தாய்மார்கள்லாம் இங்கே போடுவாங்க, தொண்டையில் வெள்ளையாக போட்டு தெரிவாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த தொண்டை கம்மல் சரியாக போயிடும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை. அதே போல் பார்த்திங்கன்னா இது பாரு, இப்படி பிச்சு எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு சூப் மாதிரி பண்ணி, நமக்கு பூண்டு என்னென்ன தேவையோ பண்ணி சாப்பிட்டாலும், கர்ப்பமான பெண்கள், குழந்தை பிரசவமான பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சத்தை உடனே கொடுக்கும். தாராளமாக சாப்பிட்லாம் இதை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெயினான மருந்து இருக்குது இதில். இந்த இலையை நல்லா இப்படி உருகி எடுத்துடணும். உருகி எடுத்துட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வயிற்றுக்குள்ளே சில மருந்துகள் தெரியாமல் சாப்பிட்றதோ, அல்ல இந்த இடு மருந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது மருந்து வச்சுட்டு எனக்கு வயிற்றில் மருந்து வச்சுலாம் சொல்லுவாங்க கிராமத்தில். அப்படி ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து ஒரு சின்ன கோழி இது பண்ணி அடித்து சூப்பு வைப்பாங்க. அந்த சூப்பில் இது ஒரு உண்டையை போட்டு கலக்கிட்டாங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை தழையினுடைய இலை விழுதை போட்டு கலக்கி எடுக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற மருந்து வந்து முறிஞ்சு வெளியே வந்துடும். இடு மருந்து பேதி ஆகும், லேசாக அவங்களுக்கு பேதி ஆகும்பொழுது அந்த பேதி வழியாக வந்துடும். ஒருவேளை பேதியில் வரலனால கூட இது போகும்போது உள்ள அந்த மருந்தினுடைய வேகத்தை முறிச்சிடும். இது போல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டாங்களா அந்த மருந்தே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி குணம் நெறிஞ்சது. அடுத்து சார் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தில் வந்து இந்த ஆண்மை விருத்திக்காக சில மாத்திரைகள் செய்வாங்க. உதாரணத்துக்கு பூனைக்காளி விதை, பூமி சக்கரை கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், மாசி, இந்த மாதிரி காய் இதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் செய்வாங்க. அந்த பவுடரை வந்து கூட்டு பொருளாக இந்த முருங்கை பூனுடைய சாறை எடுத்து விட்டு அரைப்பாங்க. அரைச்சி மாத்திரை செய்வாங்க, குளிகைன்னு சொல்லுவாங்க. அதை 48 நாளைக்கு சாப்பிட்டு வரும்போது கை கால் நடுக்கம், உடல் வலி, உடல் சோர்வு, நரம்பு தளர்ச்சி, அந்த ஆண்மை பலம், விந்தணுக்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடியது இந்த முருங்கைப்பூ. அப்படியும் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி சாதாரணமாக அந்த முருங்கைப்பூவை பாலில் கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்லை முருங்கைப்பூ கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். அதே போல் முருங்கை பிஞ்சு இருக்குது பாருங்கள், அதையும் சாப்பிடலாம். அதே பவர் நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலு முருங்கைக்காய். எப்பவுமே நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களும் இந்த முருங்கைக்காயை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. அதனால் சொல்ல வரேன், ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு முருங்கைக்காய் தான் மிக சிறந்தது, ஆண்மை சக்திக்கு ரொம்ப வல்லமையானது. அதனுடைய விதைகளை எடுத்து சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பாற்றலை உண்டாக்கும், வெள்ளெண்ணெய்களை உண்டாக்கும். என்ன பண்ணணும், அந்த விதைகள் கசப்பு, இனிப்பு எல்லா சுவையிலும் இருக்கும். அந்த விதைக்குள்ள இருக்கிற பருப்பு எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு எல்லா ஆற்றலை கொடுக்கும். அதே போல் இதில் வேர் பட்டை எடுத்து மஞ்சள் இட்டு அரைத்து கட்டிகளுக்கு பத்து போடலாம், உடஞ்சிரும். அதே மாதிரி அந்த மேல் பட்டையும் யூஸ் ஆகும், அதையும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கையுடைய சாறை எடுத்து பாலில் கலந்து குடிக்கும்பொழுது உள் ரணங்கள்லாம் சரியாக போயிடும். வயிறு ரணம், வயிற்றில் புண்ணு இதெல்லாம் சரி செய்யும். அல்சர் குணமாகும். இப்படி ஏகப்பட்ட மருத்துவ தன்மை கொண்ட இந்த முருங்கைக்கீரை பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க. இதை பிரம்ம விருட்சம்னு முருங்கைக்கு ஒரு பேர் உண்டு. இப்படி எல்லா சத்துக்களும் நிறைந்தது தான் இந்த முருங்கை. அடுத்து இதனுடைய பிசின் வருது பார்த்தீங்களா, கோந்துன்னு சொன்னார் சார். அந்த பிசினை வந்து டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா குடல் வந்து கொஞ்சம் மெல்லிய குடலாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி வலி கொடுக்கும். இந்த பிசினெல்லாம் எடுத்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த பிசினு, அப்படியே கட் பண்ணி காஞ்ச பிசினை வெயிலில் காய வைக்கணும்.
அதை வந்து லேசாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயை போட்டு கடாயில் வச்சு பொரிச்சிக்கணும். பொரித்து அது பொரிஞ்சு வந்து ஒரு மாதிரி திரியாக நிற்கும், பொரி மாதிரி. அப்போ அது பவுடர் பண்ணிக்கலாம், பவுடர் ஆகிடும். அதை எடுத்து தான் லேகியத்தில் சேர்க்கணும். அதை எடுத்து பாலில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தினம் சாப்பிட்டு வரும்போது ஆண்மை பாலம் உண்டாகும். ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்லாம். அப்போ உடலுக்கு குடலுக்கெல்லாம் எதுவும் பண்ணாது. இது சாப்பிடக்கூடிய மெத்தடு இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த முருங்கை. ஐயா, முருங்கை பற்றி விரிவான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனாக்க முருங்கை வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. அதே மாதிரி காட்டு சுண்டை இல்லைனாக்க நாட்டு சுண்டை வாரத்துக்கு 2 முறை பச்சையாக உங்களுடைய உணவு சாப்பிடும்போது ராஜ உறுப்புகள் சார்ந்த நோய்கள் பெரும்பாலும் வருவதை தடுத்துக்கலாம். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ ராஜ உறுப்பு நல்லா இருந்தால் நோய்கள் வராதுங்க. நோய்கள் வர்றதுக்கான காரணம் ராஜ உறுப்புகளின் பலம் குறைஞ்சு போகுது. இருக்கிறதுலே பெரிய உறுப்பு தோல்னு கூட சொல்லலாம். அப்போ தோல், அடுத்து கல்லீரல் சொல்லலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மண்ணீரல் சொல்லலாம். இப்படி ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்டு கிட்லேருந்து எல்லாமே சொல்லலாம் ராஜ உறுப்புகளை. அது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த சுண்டைக்காயும் செய்யும், இந்த முருங்கையும் செய்யும். வாரத்துக்கு ஒரு 2 முறை சாப்பிட்டு பாருங்களேன். குழந்தைக்கும் கொடுங்க. என்னென்னமோ சூப் வச்சு கொடுக்குறீங்க, முருங்கை சூப் வச்சு வாரத்துக்கு ஒரு 2 முறை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நீங்களும் சாப்பிட்டு வாங்க. உடல் நோய் சக்தி அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்களே. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.